வணக்க மக்களே, டிஆர்ஐ அகாடமியிலிருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்திய தேசிய இயக்கம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு முன்கதை சுருக்கமா சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்து வந்துருங்க. ஏன்னா அது இந்த வீடியோகளுக்கு அடுத்த வர வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கதையாக தான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய தேசியத்தின் எழுச்சி. இந்திய தேசியத்தின் எழுச்சி அப்படின்னா, இந்தியாவில் எப்படி விடுதலை போராட்டம் நடைபெற்றது, அதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு, என்னென்ன இயக்கங்கள் உதவி பண்ணுச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேசியம், அது என்ன சார் தேசியம் அப்படின்னா, இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, தனது நாட்டை ஒரு உயர்வான இடத்தில் வைத்து எண்ணுவது அல்லது பிற நாடுகளுடன் ஒப்பிடுவது தனது நாடை, இதுதான் தேசியம். ஸோ தேசியம்னா என்ன? தனது நாட்டை உயர்வான இடத்தில் வைத்து எண்ணுவது, பற்றுக்கொள்வது, பிற நாடுகளுடன் ஒப்பிடுவது, இதுதான் தேசியத்திற்கான பொருள். சரி, இப்ப என்னென்ன சார் காரணங்கள் அப்படின்னா, இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சிக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அஸ் யூஷுவல், புதிய நில உடைமை முறைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். அது என்ன புதிய நில உடைமை முறை? ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதுக்கு முன்னாடி முகலாயர்கள் ஆட்சி வரைக்கும் நில வருவாய் முறை, நில உரிமை முறை மாற்று இருந்துச்சு. ஆனா ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் இது அப்படியே மாறி இருக்கும். முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப ஒரு 10% நம்ம பணம் வருது அப்படின்னா அதுல ஒரு 3 முகலாயர்களுக்கோ மற்ற ஆட்சியாளர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் அதுல 8% இல்ல 9% கொடுக்க வேண்டியதாச்சு. இது மட்டுமா இல்ல, அந்த நில வருவாயை நம்ம கொடுக்கறதுக்கு கடன் வாங்கணும். அந்த கடனை நம்ம திருப்பி அடைக்கிறதுக்கு அதே நிலத்தை வித்து அதன் மூலியமாக வரக்கூடியதை நம்ம கொடுக்குறோம். இதனால பணமும் லாஸ், இடமும் லாஸ். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நில உரிமை முறை. அதாவது முகலாயர்கள் ஆட்சி வரைக்கும் இந்த நிலம் இவருக்கு தனிப்பட்ட முறையில் சொந்தம் அப்படிங்கிறது இல்லை. ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறம் தான் நில தனி உரிமை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ அப்ப நில உரிமை முறை மிக முக்கிய காரணம் ஆகிடுச்சு. ரெண்டாவது கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை. இது என்ன கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை அப்படின்னா, இந்தியாவுல அப்போதைக்கு பருத்தி மற்றும் நெசவு பொருட்கள், கைவினை பொருட்கள் நிறைய பிரபலமாக இருந்துச்சு. எப்போ ஆங்கிலேயர் வந்தாலோ அதுக்கப்புறம் அது ஒழிச்சு போச்சு. எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஆங்கிலேயர்கள் அதிகமான இறக்குமதி விதித்தார்கள். இறக்குமதி வரி. அது என்ன இறக்குமதி வரினா, நம்ம எதெல்லாம் பொருள்களை இறக்குமதி செய்யறோமோ அந்த பொருள்களுக்கு அதிகமான வரி. இப்ப இந்திய பொருளுக்கு எடுத்துக்காட்டி 20% வரி விதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டு அவங்க நாட்டில இருந்து கொண்டு வந்த அந்த பொருளுக்கு இறக்குமதி வரி ஒரு 5% தான். ஸோ அப்ப 5% வரி விதிக்கப்பட்ட பொருளோட விலை கம்மியாகவும், இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்பட்டு இறக்குமதி வரி அதிகமாக விதிக்கப்பட்டால் 20% தான் பார்த்துக்கோங்க. இப்ப 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் நம்ம இந்தியாவில உற்பத்தி கிடைக்குது அப்படின்னா, இங்கிலாந்துல இருந்து 2 ரூபாய்க்கு இல்ல 5 ரூபாய்க்கு கிடைச்சா எது மக்கள் வாங்குவாங்க? 5 ரூபாய்க்கு தான். ஸோ இது வேண்டுமென்றே ஆங்கிலேயர்களால் செயல்படுத்தப்பட்ட ஒரு சதி. ஸோ இறக்குமதி வரி. இது மட்டுமாக அப்படின்னா கேட்டா, நம்ம இந்தியாவுல மூலப்பொருட்கள் அப்ப அதிகமா கிடைச்சிச்சு. இப்ப எக்ஸாம்பிள் இங்க பருத்தி அதிகமா கிடைக்குது அப்படின்னா, இங்க இருந்து பருத்தி மூலப்பொருளை எடுத்துட்டு போய் இங்கிலாந்துல அவங்க தொழிற்சாலைகள் ஆட்கள் மூலம் உற்பத்தி செய்து ஆடைகளாக கொண்டு வந்து மீண்டும் இந்தியாவிலே சந்தைகளில் விற்றார்கள். அப்படி கம்மியான விலைக்கு விற்று இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள் மீது செல்வங்கள் மதிப்பு விலை குறைக்கப்பட்டது. ஸோ கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை இறக்குமதி வரியை இந்திய பொருட்கள் மேல் அதிகமாக விரிச்சதோடு மட்டுமல்லாமல் மூலப்பொருட்களை கொண்டு போய் இங்கிலாந்துல உற்பத்தி செய்து இந்தியாவில திரும்ப கொண்டு வந்து விற்றாங்க. இதனால பல கைவினை கலைஞர்கள், பட்டு உற்பத்தி தொழில்கள் நசுக்கப்பட்டது. இது 2வது முக்கிய காரணம். 1859 1860 இந்த காலகட்டத்துல அவுரி, அதாவது இண்டிகோ அப்படின்னா, அந்த டயத்துல கருநீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கலர் செயற்கையாக உற்பத்தி செய்யப்படல. இயற்கையாகவே இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி மூலியமாக உற்பத்தி செய்து சாயத்தை தயாரித்தாங்க. இதற்காக இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, இந்தியர்கள் விவசாயிகளுக்கு இந்த பயிரிடை விளைவிக்குமாறு கட்டாயப்படுத்துறார்கள். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுல உற்பத்தி செஞ்சால் வரக்கூடிய லாபமும் கம்மி, உற்பத்தி செய்யற நேரமும் அதிகம். அதுவும் இல்லாம ஆங்கிலேயர் ஒரு குறிப்பிட்ட பணத்தை முன்பணமா வாங்கிக்கங்க, நீங்க உற்பத்தி செஞ்சதுக்கு அப்புறம் அவரையே திரும்ப தரணும், வட்டியோட திரும்ப தரணும்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இது தந்துடலான்னு பார்த்தாலும் ஆங்கிலேயர்கள் கொடுக்குற, நான் விளைவிச்சுட்டேன் அவுரிய, அத என்ன விலைக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆங்கிலேயர் முடிவு பண்ணுவாங்க. 2 ரூபானா 2 ரூபாய்க்கு கொடுக்கணும். ஆனா நான் செலவு பண்ணது 5 ரூபா.
ஸோ இதனால மிகப்பெரிய அளவுல விவசாயங்கள் பாதிக்கப்படுது. விவசாய நிலங்கள் பல தரிசு நிலங்களாக மாற்றப்படுது. அந்த டயத்துல தான் இண்டிகோ கழகம் வங்காளத்துல நடைபெறும். வங்காளத்துல இண்டிகோ கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கழகம் நடைபெறும். இது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக இருக்கும். பஞ்சங்கள். சோ பஞ்சங்கள் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னாடி பஞ்ச காலங்கள் இல்லை மழை இல்லாமல் போறப்ப என்ன செய்வாங்க, அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சன்மானத்தை அறிவிக்கும் மற்றும் வரியை குறைச்சிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு விவசாயிகளுக்கு அந்த கஷ்ட காலத்துல மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். ஆனா எப்ப ஆங்கிலேயர் வந்தார்களோ அவர்கள் பஞ்சங்களின் தலையிடா கொள்கையை பின்பற்றினார்கள். அது என்ன சார் தலையிடா கொள்கைன்னா, நீ பஞ்சம் வந்துக்க உன்னோட விவசாய நிலங்கள் விளையாம போட்டோம் விளையட்டும், எனக்கு கட்ட வேண்டிய வரி நீ கட்டிதான் ஆகலாம். இதுதான் தலையிடா கொள்கை. அது மட்டுமா, உனக்கு பஞ்சத்தினால நிறைய பேர் இறந்து போறாங்களா, அதில் நாங்க தலையிட மாட்டோம். எனக்கு தேவை வரி, அதை நான் வாங்கணும். நீ உனக்கு விளைச்சல் வந்தாலும் சரி விளைச்சல் வராட்டியும் சரி இந்த நீ கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்லி தலையிடா கொள்கைய ஆங்கிலேயர் பின்பற்றி இருப்பார்கள். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு தெரியும். 1700 1900 வரைக்கும் 25 மில்லியன் மக்கள் பசியில்லாத மட்டும் இறந்து போயிருக்காங்க. 1770 1900 வரைக்கும் 25 மில்லியன் மக்கள். இதுவே 1793 1900 வரைக்கும் வெறும் 5 மில்லியன் மக்கள் தான் போரால இறந்து போயிருக்காங்க. அந்த காலகட்டம் போர்னாலதான் அதிக மக்கள் இறந்து போயிருப்பாங்க. அதை விட 5 மடங்கு அதிகமா பசியினால இறந்து போயிருக்காங்க. இப்ப இந்தியாவோட ஸ்டாட்ஸை பார்ப்போம். 1891 1900 வரைக்கும் 19 மில்லியன் மக்கள் இந்தியாவில பசியினால இறந்து போயிருக்காங்க. வெறும் 9 ஆண்டுகள்ல 19 மில்லியன் மக்கள். அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு பஞ்சம் தலைவலித்து ஆடி இருக்கு அப்படின்றத. இதை சொன்னது எது அப்படின்னா மெட்ராஸ் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தான் சொல்லியிருக்கு. இதை வெளியிட்டவர் யாரு அப்படின்னா வில்லியம் டிக்பை. வில்லியம் டிக்பை. எந்த பத்திரிகை சொல்லியிருக்கோம்? மெட்ராஸ் டைம்ஸ். பசியினால 25 மில்லியன் மக்களும் போரினால வெறும் 5 மில்லியன் மக்களும் இறந்திருப்பாங்க. அதுவே இந்தியாவில் 9 ஆண்டுகள்ல 19 மில்லியன் மக்கள் இறந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ 3 காரணங்கள் பார்த்திருக்கோம். புதிய நில உரிமை முறை, கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை, பஞ்சங்களால் ஏற்பட்ட மரணங்கள். அடுத்து 4வது காரணம் ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள். ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட கொத்தடிமை முறைன்னு வச்சுக்கோங்களேன். கொத்தடிமை முறைனா நான் அதிகமான உழைப்பை தரணும், குறைந்த ஊதியத்திற்கு அவங்க சொல்ற நேரத்துக்கு செய்யணும், எல்லாத்தையும் பண்ணணும். அது ஏன் ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் இந்தியர்கள் போனார்கள் அப்படின்னா, முன்னாடி நம்ம பார்த்தோம் பஞ்சம் பசி. இந்தியாவில் பஞ்சம் பசி அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இங்க விவசாயம் செய்ய முடியல, மற்ற தொழிலும் செய்ய முடியல, அதனால வெளிநாடுகளுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு மக்கள் தானாகவே தங்கள் நிலங்களையும் தங்கள் சொந்த ஊர்களையும் விட்டு வெளியேறுகிறார்கள். இப்ப எடுத்துக்காட்டு எங்கெங்க போறாங்க அப்படின்னா, அதுவுமே பிரிட்டிஷ் உரிய காலங்காட்சி கீழே இருந்த இலங்கை, மொரீசியஸ், சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துக்கு மக்கள் குடிபெயர்கிறார்கள் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக. அடுத்து மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். அதென்ன மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும்? பிரிட்டிஷார்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு பொதுநலம் இருக்காது, சுயநலம் இருந்தா மட்டும்தான் அதுல செயல்படுத்துவாங்க. ஏன் இந்தியாவுல கல்வி முறையை கொண்டு வராங்க அப்படின்னா, இந்தியாவுல நிறைய வணிக மையங்கள், தொழிற்சாலைகள், தொழிலகங்கள் நிறுவிட்டாங்க. ஆனா அதுல வேலை பார்க்கறதுக்கு படித்த இளைஞர்கள் இல்லை. இங்கிலாந்துல இருந்து படித்த இளைஞர்கள் கொண்டு வருவது, அவ்வளவு இளைஞர்களை கொண்டு வருவது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. அதிகமான பொருள் செலவும் பணச்செலவும் ஏற்படும். இதனால என்ன முடிவு பண்றாங்க, இந்தியாவிலேயே நம்ம ஆங்கிலேய கல்வி முறையை கொண்டு வருவோம், படித்த இந்திய இளைஞர்கள் நம்மளுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி டிபி மெக்கலே அப்படிங்கிறவர் 1834 முதல் 1838 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவின் முதல் ஆலோசனை உறுப்பினராக இருக்கார். இவர் என்ன பண்றாரு, ஆலோசனை பண்ணி 1835 இந்திய கவுன்சில் சட்டம் அப்படிங்கிற ஒரு கல்வி சட்டத்தை கொண்டு வரார். இந்த கல்வி சட்டம் தான் மேற்கத்திய கல்வி முறை இந்திய இளைஞர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. அது என்ன இந்திய கவுன்சில் சட்டம்? இந்தியாவில் கல்வி முறை ஆங்கிலேய கல்வி முறையை பின்பற்றி படிச்சு வேலை வாங்குறதால தான் இந்திய கவுன்சில் கல்வி சட்டம் அப்படிங்கிறது. சரி, ஓகே. 1823 ஒரு பொதுக்கல்வி குழு அமைச்சிருப்பாங்க. அது எதற்கு அப்படின்னா, சரி கல்வி நம்ம கற்றுக் கொடுக்க போறோம், அது எந்த மொழியில கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் ஏற்படுது. அதுல 2 குழு பிரியுது, கீழ் திசை குழு, மேல் திசை குழு. கீழ் திசை குழு என்ன சொல்லுது அப்படின்னா, கல்வி முறை பிராந்திய மொழிகளில் தான் இருக்கணும். அதாவது பிராந்திய மொழின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம் இந்த மொழிகள்ல கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பிராந்திய மொழி.
ஆனா மேல் திசை குழு என்ன சொல்லுது அப்படின்னா ஆங்கிலத்துலதான் இருக்கணும், கல்வி நம்ம கற்றுத்தரோம் அது நம்ம ஆங்கில மொழியில தான் இருக்கணும்னு சொல்லி மேல் திசை குழு சொல்லுது. ஸோ அப்ப கீழ் திசை குழு பிராந்திய மொழிகளிலும் மேல் திசை குழு ஆங்கில மொழிகளிலும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இவர் இந்த டிபி மெக்காலே மேல் திசை குழுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பார், ஆங்கில மொழியில தான் கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஆதரவு தெரிவிச்சிருப்பார். கடைசியாக ஆங்கில மொழியில தான் நம்மளுக்கு கல்வி அந்த இது நடந்திருக்கும். அப்ப டிபி மெக்காலேவும் ஆதரவு தெரிவித்தனால இதுவே செயல்படுத்தப்பட்டிருக்கும். டிபி மெக்காலே சொல்லியிருப்பாரு, நிறத்திலும் பிறப்பிலும் இந்தியர்களாகவும் அறிவில் ஆங்கிலேயர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு படித்த ஒரு வர்க்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வர்க்கத்தின் பெயர் வந்து பாபு வர்க்கம். 1835 அதே டிபி மெக்காலே வந்து கல்விக்காக தனது ஒரு ரிசர்ச் நடத்திருப்பார். அந்த ரிசர்ச்ல இருந்து ஒரு குறிப்பு ஒன்று சொல்லியிருப்பாரு, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை வெளியிட்டிருப்பார். அடுத்து 8 வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அது எதற்கு என்ன அப்படின்னா, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து மக்களை நல்வழிப்படுத்தி ஒரு ஒழுங்குமுறையில செயல்படுத்தக்கூடிய ஒரு இயக்கங்கள். இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியர்கள் அனைவருமே அந்த டயத்துல வந்து மிகப்பெரிய அளவுல பின்னோக்கி சிந்தனைகள், சமூக சீர்கேடு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியர்களை வந்து சரி பண்ணாதான் நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு விடுதலைக்காக ஒரு பெரிய இயக்கமாக மாற முடியும் சொல்லி அந்த டயத்துல வந்து சமூக சமய சீர்திருத்தங்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டு பெற்றிருப்பா. எடுத்துக்காட்டு 1828 ராஜாராம் மோகன் ராயால கொண்டு வரப்பட்ட பிரம்ம சமாஜம், ஆத்மராம் பாண்டவருடைய பிரார்த்தனை சமாஜம், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். அடுத்து 1857 குறித்த நினைவுகள், 57 பெருங்கழகம் நடைபெற்றிருக்கோம். அந்த பெருங்கழகத்துல வந்து இந்திய சிப்பாய்கள் பல ஆங்கிலேய குடும்பங்களையும் ஆங்கில அதிகாரிகளையும் கொண்டிருப்பாங்க. இதனால அவங்க அப்படியே வெஞ்சன்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த டயத்துல மிகப்பெரிய அளவுல ரிவேஞ்ச் எடுத்திருப்பாங்க இந்தியர்கள் மீது. அடுத்து 10 இனப்பாகுபாடு, ரேசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த டயத்திலையும் சரி இந்த டயத்திலையும் சரி இந்தியர்கள் தான் ஆங்கிலேயர்களுடைய படைகள்ல அதிகமாக இருந்தார்கள். அவர் கடைசி வரைக்குமே சிப்பாய்களாக இருந்தார்கள். பல திறமை உள்ள அதிகாரிகள் வேண்டும் என்றே சிப்பாய்களாகவே உருவாக்கப்பட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கல, குறைவான சம்பளமே கொடுக்கப்பட்டது இந்தியர்களுக்கு. அடுத்து அடக்குமுறை கொள்கை. இந்தியாவுல பல இடங்கள்ல போராட்டங்கள், விவசாய கிளர்ச்சிகள், பழங்குடியின கிளர்ச்சிகள் நடைபெறும். அந்த இடத்துலலாம் இவங்களோட போராட்டங்களை ஒடுக்கணுக்காக அடக்குமுறை கொள்கையை கொண்டு வருது. 1870 இந்திய தண்டனை சட்டம் 124A இந்த மாதிரி பல தண்டனை சட்டம் கொண்டு வாய்ப்பு சட்டம், பல சட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. அடுத்து 12 பத்திரிகைகள். அந்த டயத்துல மக்களிடம் தேசியம், விடுதலை உணர்வு இதை கொண்டு போய் சேர்த்த மிக முக்கியமான ஒரு மீடியம் பத்திரிகை. பத்திரிகை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மக்களிடம் கொண்டு போய் இந்த மாதிரியான கருத்துக்களை போய் கொண்டு சேர்த்திருக்க முடியாது. ஸோ பத்திரிகை மிக முக்கிய பங்கு வகித்துச்சு. திலகருடைய கேசரி மராட்டா போன்ற பல பத்திரிகைகளை சொல்லலாம். அடுத்து வந்து சங்கங்கள் உருவாகுதல். அந்த டயத்துல வந்து மக்களவையில ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சங்கம் ஒன்று உருவாக்க வேண்டும் சொல்லி சிந்தனை நிலவிய காலகட்டத்துல சென்னை வாசிகள் சங்கம், MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு சங்கம் வந்து முதல்ல உருவாக்கப்பட்டது. 1852 பிப்ரவரி மாதம் 26 இதை உருவாக்கியது யார் அப்படின்னா கஜுலு லட்சுமி நரசு அப்படிங்கிற ஒரு வணிகர். மேக்சிமம் இந்த அமைப்புல அதிகமான வணிகர்கள் இருந்ததுன்னா அது வணிக அமைப்பு அப்படி சொல்லப்படுகிறது. இது செயல்பட்டுச்சு 1866 வரைக்கும் செயல்பட்டு அதுக்கப்புறம் இந்த அமைப்பு காணாமல் போயிருக்கும். ஸோ சென்னை வாசிகள் சங்கம் 1852 முதலில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. இரண்டாவது சென்னை மகாஜன சங்கம் 1884 மே மாசம் 16 உருவாக்கியிருப்பாங்க. யார் யார் அப்படின்னா வி சுப்பிரமணியனார், வீரகர் சாவையார், ஆனந்த சார்லு, டி ரங்கையா போன்ற 4 பேர் சேர்ந்து சென்னை மகாஜன சங்கம் 1884 மே மாசம் 16 உருவாக்கியிருப்பார்கள். இந்த அமைப்பு வந்து பம்பாயில 1884 நடைபெற்ற ஒரு மாநாட்டுல இந்திய தேசிய காங்கிரஸ் உடன் இணைஞ்சிரும். ஸோ சென்னையில் நிறுவப்பட்ட மிக முக்கியமான சங்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் மாசம் 28 இந்திய தேசிய காங்கிரஸ ஏஓ ஹியூம் அப்படிங்கிற ICS இந்திய குடியுரிமை ஓய்வு பெற்ற அதிகாரி உருவாக்கியிருப்பாரு. அந்த காலகட்டத்தில் 1875 1885 வரைக்கும் பல போராட்டங்கள் நடைபெற்று அந்த போராட்டங்கள் எல்லாம் தோல்வி அடைவதற்கான இந்திய அளவுல ஒரு பெரிய இயக்கம் இல்லை அப்படிங்கிற அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தான் ஏஓ ஹியூம் அவர்கள் 85 இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியிருப்பார். இதன் முதல் தலைவர் யார் அப்படின்னா WC பானர்ஜி. சரி, இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கொள்கைகள் என்னென்ன அப்படின்னா, அரசாங்கத்தில் பங்கேற்க வேண்டும். அவங்களுடைய மத்திய அளவிலும் மாநில அளவிலும் இந்தியர்கள் வந்து ஆங்கிலேயர்களுடைய அரசாங்கத்தில் பங்கேற்க வேண்டும் முதல்.
செகண்ட் நில உரிமையை குறைக்கணும். அந்த டயத்துல நில உரிமை அதிகமா இருந்ததுனால நில உரிமையை குறைக்கணும்னு சொல்லி 2வது கொள்கையை வச்சிருந்தாங்க. 3வது கொள்கை, இந்தியாவில் ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னா நீ படிச்சு பரிசு எழுத போறது இங்கிலாந்துக்கு போகணும். சரி, அப்படியே போனாலுமே எழுதிட்டு அப்படின்னா நிறைய பேர் இந்தியர்கள் ஐஏஎஸ் ஆகிறதுனால என்ன பண்ணுறது, ஆங்கில அரசு 21 வயசா இருந்துச்சு. 21 வயசுல நிறைய பேர் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே 19 வயசா மாத்திருச்சு கல்வி தகுதியும் வயது வரம்பையும். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன செய்யுது, இந்தியாவில் ஐஏஎஸ் அதிகாரிக்கான தேர்வை இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்து 4, நீதித்துறை. நீதித்துறை தனியாக பிரிக்க வேண்டும். நீதித்துறையும் நிர்வாகமும் ஒன்றாக இருக்கக்கூடாது, அது தனித்தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்று 4 அம்சங்கள் கொண்ட உரிமையை இந்திய தேசிய காங்கிரஸ் வெளியிடுது. ஸோ இதோடன் இந்த பாடம் முடியுது. இந்திய தேசிய காங்கிரஸ் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், புரட்சிகர தேசியவாதிகள் அடுத்த பாடங்கள்ல பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம், இந்திய தேசியத்தின் எழுச்சினா என்ன, அதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு, அதுக்கு என்னென்ன அமைப்புகள் உறுதுணையாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இதற்கான பிடிஎஃப் லிங்க் நான் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன். வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துருக்கேன், கீழே செக் பண்ணி பாருங்க. ஒரு குரலோட இன்னைக்கான வகுப்பை முடிக்கலாம். எண்ணியார் எண்ணியாங் எய்துவர், எண்ணியர் திண்ணீராக பிரி. அதாவது நம்ம நினைச்ச மாதிரி அடையலாம். எப்போ அப்படின்னா அதுல நம்ம உறுதியா இருக்கணும். ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வகுப்புல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமைச்சு விட்டுருக்கு. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.